அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் சரத் ருது, கார்த்திகை 24 டிசம்பர் 10 புதன்கிழமை. தேய்பிறை சஷ்டி திதி இன்று பிற்பகல் 1:45 மணி அளவு வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மக நட்சத்திரம், வைதுருதி நாம யோகம், வனிசை நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கு பிற்பகல் 1:45 மணி அளவு வரைக்கும் சஷ்டி திதி இருக்கிறது. தேய்பிறையில் பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய சஷ்டி. அதனால் காலை நேரத்தில் முருகப்பெருமான் வழிபாடுன்றது மிக விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன்கிழமை மக நட்சத்திரம் சஷ்டி திதி. இது இன்றைய நாளில் இருக்கிறது. புதன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிழமைக்கான அதிபதி, மக நட்சத்திரம்னா அதற்கான அதிபதி கேது. புதன் மற்றும் கேதுவுடைய தொடர்பு வரக்கூடிய சமயங்களில் சில வேலைகளை செய்தான். அதுபோல் குழந்தை பிறக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நட்சத்திரங்களை நம்ம நிறைய வகையில் வரிசைப்படுத்துவோம். ஆண் நட்சத்திரம், பெண் நட்சத்திரம், அலி நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஒற்றைப்படை, இரட்டைப்படை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். நட்சத்திரங்களை வைத்து நிறைய பார்ப்போம். அதில் கண்டாந்த நட்சத்திரங்கள், தீதுரு நட்சத்திரங்கள் அப்படின்ட்டுலாம் இருக்கும். மகா நட்சத்திரங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அது சொல்லப்படுவது உண்டு. அப்படி இந்த புதன் கேதுடைய தொடர்பு எப்பெல்லாம் வருகிறதோ, புதன்கிழமையில் கேதுடைய நட்சத்திரம் இன்றைய நாளில் இருக்கிறது. அதாவது மக நட்சத்திரம் அப்படின்றது இருக்குது. அந்த மக நட்சத்திரம், மூல நட்சத்திரம், அஸ்வினி, இது மூணுமே கேதுவுடையது. இது எங்கே ஆரம்பிக்குன்னு சொன்னால், புதனுடைய நட்சத்திரம் முடிந்த ஆயில முடிஞ்சவொன்னே மகம், கேட்ட முடிஞ்சவொன்னே மூலம், ரேவதி முடிஞ்சவொன்னே அஸ்வினி அப்படின்றது வரும். அந்த புதன் முடிஞ்சு கேது ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வேலையில் சேர்றோம், படிக்கிறதுக்காக சேர்றோம், அப்போ ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு கல்யாண விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னால் அது செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது, சேலஞ்சிங்காக இருக்கும், போராடக்கூடியதாக இருக்கும். அதனால் நாள் செய்வதை நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்கள்னு ஜோதிட ரீதியாக ஒரு பழமொழி சொல்வது உண்டு. அது மாதிரி யாருக்கெல்லாம் இது ஏற்கனவே இப்படி அமைஞ்சிடுச்சோ, நீங்கள் அதனால் நிறைய சேலஞ்சு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, போராடுறீங்கன்னு சொன்னால், இன்றைய நாளில் அதற்கு ஒரு தீர்வு இருக்கிறது. என்ன சொல்லுவோன்னா, பொதுவாகவே நம்ம யாரிடத்துல பிரச்சனையோ அவர்கிட்ட பேசினா தான் அது சரியாகும். எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும்னு சொல்லுவோம். அது மாதிரி சில கிரகங்களுக்கு, சில யோகங்கள், சில சேர்க்கைகளுக்கு அதே மாதிரியான சேர்க்கை வரும்போது தீர்வு கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்றைய நாளில் நம்ம மேற்சொன்ன மாதிரி கல்வியில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, அதுபோல் திருமணம் செய்து கொண்ட அந்த நாள், அந்த நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சரியாக கவனிக்கல, லேட் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அதுபோல் குழந்தை பிறந்ததில் இது போல் ஒரு விஷயம் இருக்குது. குழந்தை பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கா, உடல் உபாதை இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்குன்னா, இதெல்லாம் தீர்வுக்கு வர்றதுக்கு, இதெல்லாம் நல்லபடியாக சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதற்காக விநாயக பெருமானை முதல்ல வழிபட்டு அப்படியே முருகப்பெருமானை விசேஷமாக பூஜிக்கணும். இதை ஒரு பக்கம் செய்யலாம். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் கொடுத்துட்டு முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தத்தை நம்ம நைவேத்தியம் பண்ணலாம், பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணலாம். இதை இந்த நாளில் செய்யலாம். அதே மாதிரி இந்த நாளில் என்ன பண்ணலான்னா, யானை முகம் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் குதிரை முகம் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் ஒரே டைம்லேயும் செய்யலாம். இதை செஞ்சுட்டு உடனே அதையும் செய்யலாம். இதெல்லாம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். மேற்சொன்ன விஷயங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகளை எவ்வளோ காலமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் இன்றைய நாளில் மேற்சொன்ன வழிபாட்டு முறைகள் ஏதோ ஒன்றை செய்து நல்ல பலனை அடைய முடியும். அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், தனுசில் அங்காரகன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், கல்வி, ஒரு வித்தை, விளையாட்டு, கற்றுக்கொள்வது, பழகுவது, பயிற்சி பெறுவது, பயிற்சி பெற்று அதை வெளிப்படுத்தக்கூடிய தேர்வுகள், போட்டித் தேர்வுகள், இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல பலன் அடையக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது. மேலும் இந்த நாளில் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகளுக்கு அவங்களுடைய வளர்ச்சியில் ஏதோ ஒரு தடை இருக்குது. இந்த வயசில் அவங்க பேசணும், நடக்கணும், இந்த வயசில் புரிஞ்சிக்கணும்,
அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அந்த குழந்தைகளுக்கு இது போல் விஷயங்கள் இருக்குன்னா சரியான டாக்டர்கிட்ட போவீங்க. கரெக்டாக அவர் வந்து உங்களை கைட் பண்ணுவார். பெரிய அளவிற்கு உங்களை பயமுறுத்தாமல், கஷ்டப்படுத்தாமல், நிறைய செலவுலாம் இழுத்து விடாமல் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து ரெமெடிஸ் கொடுப்பார். அதே மாதிரி இந்த நாளில் வந்து ஒரு பயிற்சி பெறுவதுனா நல்ல பயிற்சியாளர் குரு கிடைப்பார். ஒரு தேர்வு எழுதுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது பதட்டம் இல்லாமல் மிகச்சரியாக எழுத முடியும். நேர்முக தேர்வு இருக்குன்னா நல்ல ஒரு பிரிஸ்காக, நல்ல கான்ஃபிடெண்ட்டாக, தைரியமாக நீங்கள் வந்து பேச முடியும். அதனாலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும். சொல்லக்கூடிய பதில் தவறாக இருந்தாலும் கூட சில பேருக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா அவங்க சொன்ன முறை அப்படி இருக்கும். அவங்க ஒரு தைரியமாக, தெளிவாக எதையும் எந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அவங்க இடத்துல இருக்குன்றதை அவங்க வெளிப்படுத்துவாங்க. இதெல்லாம் இன்றைய நாளில் நடக்கும். அஸ்வினியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களை நல்லபடியாக தயார் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரையல் பார்த்துட்டு செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீங்க. பரணியில் பிறந்தவங்க சுலபமாக முன்னுக்கு வருவீங்க. அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு நற்செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, மனை வாங்கிறது, வீடு கட்டுறது ரொம்ப சவாலாக இருக்குது. கொஞ்சம் பணம் எங்கிருந்தாவது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க. அட்வான்ஸை கொடுத்துட்டீங்க. ஒரு டேட்டை கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஆனால் அந்த பணம் வரல. என்ன பண்ண முடியும்? எங்கெல்லாம் இப்படிலாம் வரும்னு எவ்வளோ அவஸ்தை பண்ணும். அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த ஹோம் லோன் சொல்லக்கூடிய விஷயம் பேங்க்கில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் பண்ணதுனால அவங்க நிறைய சிஸ்டம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குன்றாங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் உங்களுக்கு வேலை நின்று திரும்ப பணம் தயார் பண்ணி இதெல்லாம் இன்றைய நாளில் சரியாக போகிறது. கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் அதிர்ஷ்டவசமாக ஒரு பலனை பெறுவீங்க. ரோகிணியில் பிறந்தவர்கள் வந்து மனசில் குழப்பமும் உடலில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தால் சரிப்படுத்தி கொள்ள முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மிதுனராசி அன்பர்களே, இன்றைய நாளில் வந்து செய்யக்கூடிய செயலை சிறப்பாக செய்வீங்க. எடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. சாதிக்கக்கூடிய மனப்பான்மையில் இருப்பீங்க. மனோதிடம் இருக்கும். அந்த மனோதிடம் உங்களை வந்து அவ்வளோ தைரியத்தை கொடுத்து உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீங்க. ஒரு துணிவான தைரியசாலியான நபராக உங்களால் திகழ முடியும். திருவாதிரையில் பிறந்தவங்க இன்றைக்கு உங்களுடைய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மிகச்சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் பேசுகிறீங்க, படிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பலன் தான். புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு கவலை, பிரச்சனை, சண்டை சச்சரவு போயிட்டுருக்கு. அல்லது வந்து பணம் சம்பந்தமான குழப்பங்கள் இருக்கிறது. பணம் முடையினால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் சரி பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு வீட்டில் இருக்கீங்க, அந்த வீடு செட் ஆகலை, மாறணும்னு பார்க்குறீங்க, வீடு அமையவே இல்லை. இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு அமையும். உடல் மாதிரியாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் மருத்துவ இடத்துல போகிறீங்க, பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் ரிப்போர்ட்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது, அப்போ நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேன். இன்றைய நாள் உங்களுடைய குழப்பம் எல்லாம் தெளிவுக்கு வரப்போகிறது. நல்ல பலனை பெற முடியும். மகத்தில் பிறந்தவர்கள், மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் என்ன பண்ணலான்னா, எங்கேயாவது ஹோமங்கள் நடந்ததுன்னா அங்கே போய் கலந்துக்கலாம். எங்கேயாவது பூஜைகள் நடக்கிறதுனா போய் கலந்துக்கலாம். நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குன்னா நின்று ஒரு அபிஷேகம் இருக்குன்னா பார்த்துட்டு போகிறது. இது போன்ற விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லது. பூரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்பலன் உண்டு. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரிய அளவிற்கு ஒரு அச்சீவ்மெண்ட், ஏதோ ஒன்று சாதித்தோம் அப்படின்ற மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சிம்மராசி அன்பர்களே, இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. லாபத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம், ஆதாயமான நாள்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய உதவி கிடைக்கும். நல்லவர்களுடைய அறிமுகம், துணை, நட்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மகத்திலே பிறந்தவர்கள் போட்டிகளிலே வெற்றி பெறப் போகிறீர்கள். பூரத்தில் பிறந்தவர்கள் முதல்ல நம்ம பார்த்த மாதிரி திருமண விஷயங்களில் அனுகூலம் பெற முடியும். உத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பணிகளை செய்து முடிக்க முடியும். முழு கவனத்தோடு உங்களுடைய வேலையில், கடமையில், பொறுப்பிலேயே இன்றைக்கு இருப்பீங்க. கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து மற்றவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க வந்து பெரியவங்களாக இருப்பாங்க. நண்பர்களாக இருக்கலாம், மூத்த சகோதரர்களாக இருக்கலாம்,
வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். சீனியர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும். படிக்கிறீங்கன்னா, உங்களோட சீனியர் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக் குடுப்பாரு. வேலை பார்க்குற இடத்துல புரியாத அல்லது நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, சரி பண்ணவே முடியாதுன்னு பயந்துட்டே இருக்கிறீங்க, வேலையே போயிடுமா அப்படின்ட்டு. அப்போ ஒரு சீனியர்ட்ட போய் கேட்குறீங்கன்னா, அவர் ஈஸியா அத சரி பண்ணி, "இதான் இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதனால மத்தவங்களால உங்களுக்கு வந்து நல்லது நடக்கப் போகிறது. ஏதோ குழப்பம், பயம், பெருசா ஒரு விஷயம் போப்போகுது, ஒரு பிரச்சனை ஆகப்போகுதுன்ற மாரி எண்ணம் இருந்தா கூட, அது ஒண்ணும் இல்லாம போகும். நல்ல பலன் கிடைக்கும். உத்திர நட்சத்திரத்தில பிறந்தவங்க இன்றைய நாள்ல நல்ல பலன் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பா நீங்க ஏதாவது ஒரு நற்செய்திய, யார்ட்டயாவது ஒரு அப்ரூவல, அனுமதிய எதிர்பார்த்து வெயிட் பண்றீங்கன்னா, ஓகே அப்படின்ற மாரி அது கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில பிறந்தவங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம். என்ன தெரியுமோ, என்ன முடியுமோ அத பண்ணும்போது அதில பெஸ்ட்ட குடுக்க முடியும். சித்திரையில பிறந்தவங்களுக்கு நல்ல பலன் இருக்கிறது. கைவிட்டு போன ஒரு விஷயம் கூட திரும்ப கிடைக்கக்கூடிய யோகம். ஒரு பிஸ்னஸ் வந்து அவ்வளதான் முடிஞ்சிச்சு. இது அப்புறம் ஒண்ணும் முடியாது. நம்ம க்ளோஸ் பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, யாரோ ஒருத்தர் வந்து, "நான் கூட இருக்கேன். இத ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்ச நாள்" அப்படின்னுவாங்க. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, அது ஒர்க் அவுட் ஆயிடும். துலா ராசி அன்பர்களே, இந்த நாள்ல உங்களுக்கு வந்து நினைத்ததை சாதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. செலவு குறைவாக இருந்து பொருள் அதிகமாக வரும். கொஞ்சமா முதலீடு, அதிகமா லாபம். பெருசா இத வந்து பொதுவா நம்ம வந்து ஊக்குவிக்க மாட்டோம். யாருமே இத ஊக்குவிக்க மாட்டாங்க. அப்படி எதிர்பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. ஆனா, இன்றைய நாள் அப்படிப்பட்ட ஒரு பலன் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க வந்து ஒரு சின்ன கம்பெனியில வேலைக்கு போகும்போது பெரிய சேலரியா கூட அது இருக்கும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு குடுப்பாங்க. இதுபோல அந்த விஷயம் இருக்கும். நம்ம சொல்றது நேரடியாக பொருள்ன்றது இல்லாம, நீங்க நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்களோட அதிக நன்மைகள் நடக்கப் போகிறது. சித்திரையில பிறந்தவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சுவாதியில பிறந்தவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்த வந்து முழு கவனத்தோடு இருக்கணும். மற்றவங்க ஒரு விஷயத்த பார்த்துட்டோன்னு முக்கியமான விஷயங்களை விட்டுறக்கூடாது. நீங்கள் இருந்து பார்த்து ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதில் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு விசேஷமான நல்ல பலன் இருக்குது இன்றைய நாளில். விருச்சிக ராசி அன்பர்களே, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஜீவனத்தில் சந்திரன் இருந்து ஜீவனாதிபதி ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனால் வேலை சம்பந்தமான ஒன்று. புதன் சுக்கிரன் சேர்ந்து ராசியில் இருக்கிறதுனால வேலையே இல்லைப்பா, என்னால் சொந்தமாக பிழைச்சிக்க முடியும்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. அல்லது உங்களுக்கு தெரிந்து ஏதோ ஒன்றை வைத்துக்கொண்டு ஃப்ரீலான்சராக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்து அதை ஒன்றை தொடங்கி அதில் நீங்கள் பலன் வந்து பெறுவது. இப்படியான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது. சொந்த காலில் நிற்க போகிறீங்க, பண வரவு வரப்போகிறது. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான பலன், ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் காண்பீர்கள். அனுஷத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தர்மம் செய்கிறது, ரொம்ப நாளாக வேண்டிக்கொண்டு நிறைவேற்ற முடியாத நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுறது, இப்படியான பலன் இருக்குது. கேட்டையில் பிறந்தவங்களுக்கு வாக்கு உங்களுக்கு வந்து பலன் தரும். உங்கள் பேச்சாற்றல் மூலமாக வெற்றி பெற போகிறீங்க. தனுர் ராசி என்பர்களே, அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். சந்திராஷ்டமத்திற்காக காத்து கொண்டு இருந்து அது முடிஞ்சிருக்கு. சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வந்திருக்காரு. குரு ராசியை பார்க்குறாரு. 5ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். 1, 5, 9ஆம் இட தொடர்பு இருக்குது. சூரியன் வந்து 9ஆம் அதிபதி 12ல் இருக்கிறதுனால பலன் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் நல்ல பலன் இன்றைய நாளில் உண்டு. அதிர்ஷ்டம் இருக்கிறது. இன்றைய நாள் வந்து பெயர் கிடைக்கக்கூடிய யோகம். ஒரு சில பேருக்கு வந்து எதிர்பார்த்ததை விட அதிக ஒரு நன்மைகள், முக்கியமான இடத்துல இருந்து அழைப்பு கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது, மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கிறது, இதெல்லாம் பலனாக இருக்குது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபாடு செய்து நாளை தொடங்கிறது நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தை இடத்துல பேசிட்டு அவரிடத்துல ஒரு ஆசை பெற்று ஒரு அறிவுரை கேட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் வெற்றி பெறுவீங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் செலவு செய்து பயனடையக்கூடிய யோகமானது இருக்கிறது. செலவு செய்து இன்றைக்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது ரொம்ப காலம் உங்கள் இடத்துல இருக்கும். இன்றைக்கு ஒரு முதலீடு பண்ணுறீங்கன்னா அது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்த போதும் கூட 11ஆம் இடம் லாப ஆதாய ஸ்தானத்தில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை, ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது. அதனால் முயற்சி லாபம் இருந்து கொண்டு தான் இருக்கும். சந்திராஷ்டமன்றதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும், ரொம்ப நேரம் சில டைமில் காத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும், பொறுமை சகிப்புத்தன்மை தேவைப்படும். ஆனால் வேலை நடக்கும்.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மிகச்சரியான விஷயங்களை செய்யும்போது பலன் கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் பிரச்சனை இருந்தால் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் தெளிவாக இருக்கணும். நீங்கள் படிக்கிறது, வேலை பார்க்குறது, பேசுகிறது, உங்கள் பிஸ்னஸ் எல்லாமும் தெளிவாக இருக்கணும். இந்த லிட்டிகேஷன், வில்லங்கம், பிரச்சனையான ஒன்றுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கும் உங்களுக்கும் இன்றைய நாளில் சம்மந்தமே இல்லை. அதனால் தெளிவான விஷயங்களை செய்யும்போது பலன் கிடைக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிறைய செலவு செய்யக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஆனாலும் அது நல்ல செலவாக போகும். கும்பராசி அன்பர்களே, திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. ரொம்ப காலமாக திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம முதல்ல சொன்னாலே அந்த நாளின் கிழமை, நட்சத்திரம் அதெல்லாம் சேர்க்கைன்னு சொல்லி அதுபோல் வழிபாடுகளை கடைபிடிக்கும் போது திருமண தடை விலகும். அவிட்டத்தில் பிறந்தவங்க அனுகூலமான நல்ல பலனை இன்றைய நாளில் அடைய போகிறீங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தெரிந்த விஷயங்களை செய்வீங்க. தெரிந்த நபர்கள், தெரிந்த இடம், தெரிந்த வேலை, இதெல்லாம் பலன் கிடைக்கும். புதுசு, அறிமுகம் இல்லாதது, புது இடங்கள்னால் அங்கே கவனமாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு இருக்கிறது, எதிர்பார்க்கலாம். மீனராசி அன்பர்களே, சாதகமான கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரும். இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் இருக்கும். சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் இன்றைய நாளில் புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய மனதுக்கு இதமாக நடந்து கொள்வார்கள். பசங்களால் தான் கஷ்டம்னு சில பெற்றோர் சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலை இருக்கக்கூடிய குடும்பங்களில் இன்றைக்கு அது சரியாகும். பூரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ரொம்ப நாளாக செய்ய முடியாத நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவங்க உடல் உபாதை இருந்தால் சரியான வைத்தியம் கிடைக்க பெறும், நோய் குணமாகும். ரேவதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பணவரவு, குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம்னு சொல்லக்கூடிய நல்ல பலன்களை அடைய போகிறீங்க. இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.